வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 10வது ராசி. தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அதாவது கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10வது ராசியாக மகர ராசி வர்றதுனால தான் சனி பகவானுக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலுமே தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. அதனால் அதிகப்படியான யோக பலன்கள் உங்களுக்கு நடக்கும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11ஆம் இடம், இந்த இடங்களில் ராசிக்கு அந்த இடங்களில் சனி பகவான் வரும்போது அதிர்ஷ்டத்தை வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. சனி பகவானுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் நடக்கும். சொந்த தொழிலே தொடங்கி நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் ஆட்சி பலத்தில் இருக்கார். இதுவும் நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு யோகாதிபதிகள் எல்லாமே பலமாக இருக்கிறாங்க. உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். ஏன்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டங்களை குறிக்கிறது, மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த அதிபதி பலமாக இருக்கிறதுனால 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது, குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். அப்புறம் உள் உணர்வுகள் சிறப்பாக வேலை செய்யும். இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு உங்கள் மனசுக்கு படும், அந்த விஷயம் அப்படியே நடக்கும். ஸோ 5ஆம் அதிபதி பலம் பெறும்போது நல்ல அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். பெண் குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்புறம் குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி புத்தர பாகியம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியவே பார்க்குறார். புதன் ஜென்ம ராசி பார்க்குறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா யோகாதிபதியாக இருந்து அவர் பார்க்குறது சிறப்பு. பொதுவாகவே புதன் பார்க்குறது ராசியை புதன் பார்க்குறதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா புதன் தான் கல்விக்கு அதிபதி, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாமனை குறிக்கிறது, நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி. அவர் ஜென்ம ராசி பார்க்கறனால மாமன் மூலியமாவோ இல்லை நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம், சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அதிகமாக ஏற்படுத்தும். நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு.
ராசியாதிபதியும் பலமாக இருக்கிறார், பஞ்சமாதிபதியும் பலமாக இருக்கிறார், பாக்கியாதிபதியும் பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அதாவது எதிரி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறது வந்து எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு குறையும், பிரச்சனைகள் வந்து கம்மியாக இருக்கும். பிரச்சனைகள் கம்மியாக இருந்தாலே வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கேது பகவான் கூட இணைகிறார். அப்போ இந்த 4ஆம் இட விஷயங்கள் 11ஆம் இடம் விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 4ஆம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கிறதும் வந்து 4ஆம் அதிபதி தான். அவர் போய் 8ல் மறைஞ்சு கேது கூட இணைகிறதுனால தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால சேமிப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து பெருசாக வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எல்லா அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும், எல்லாமே நல்ல முறையில் இருக்கும். ஆனால் சேமிப்புன்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் வந்து இருக்காது. அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அவங்களோட உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து சின்ன தடைகளுக்கு பின்னால் தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி பலமாக இருக்கிறதுனாலையும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி எல்லாமே பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வந்துடாது. உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். கருப்பராயர், முனீஸ்வரர், காலபைரவர் இவங்களை எல்லாமே வந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 80% வந்து நல்ல பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க. ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 40-50% பலன்களை தான் வந்து அது கொடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது, என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, என்ன தசாப்திகள் வந்து நடக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும். அதாவது துலா ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ குருவுடைய பார்வை, ஏன்னா மிதுன ராசி குரு போய் தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து துலா ராசியை வந்து பார்ப்பார். துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாபுத்திகள் வந்து சரியில்லை. 6ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது. இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது, அவமானங்கள் நடக்கிறது, நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும். பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் கொடுக்கும். இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம், அந்த பணம் வராமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது, நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும். அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா, ராசிங்கிறது உங்களுடைய மனசு, லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர், இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும். வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க, நான் சிம்ம ராசி, நான் கடகராசி, எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா, லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்ன தசாபுத்திகள் நடக்குது, ஏதாவது
முயற்சிகள் எடுக்கலாமா, அது வெற்றி அடையுமா. இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம், நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்ன தசாபுத்திகள் போகுது, கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள், குருவுடைய நகர்வு, சனி பகவானுடைய சஞ்சாரம், இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது, உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.